சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது ஆபேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஏப்ரல் மே சீசனில் நம்மளோட இங்கால பேட்டிக்லோ சைடு வெதர் நல்ல ஹாட்டாகவே இருக்கும், சரியான சூடு. அப்போ அதனாடி என்ன கொஞ்சம் குளிர்ச்சியை தரத்துக்காக எல்லோரும் வாட்டர்மெலன் இப்போ ப்ரைஸும் ரெடியூஸ்ட் கிலோ 150 rupees அப்படித்தான் போகுது. இதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்படியே சாப்பிட்றது கூட நல்ல அதான் அப்படித்தான் சாப்பிட வேணும். பட் என்ன செய்கிற, எங்களோட வீட்டையும் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் அப்படி ஏதாவது கூல் டிசர்ட்ஸ் விருப்பம். ஸோ அந்த அடிப்படையில் இதை வச்சு நாங்கள் ஒரு கூலாக ஒரு வாட்டர்மெலன் என்ன ஒரு ஐஸ் எப்படி செய்கிற எண்ணத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இதில் கலண்டா போகாது, பட் இருந்தாலும் இதுக்கு நாங்கள் மில்க் சேர்க்க போகிறத நாடி, க்ரீம் எல்லாம் சேர்க்க போகிறத நாடி இது இந்த கலர் இருந்தாலும் பரவாயில்லை. இதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, இதில் உள்ள ஃப்ரூட்டை கூட எல்லாத்தையும் இந்த வெள்ளையை விட்டு அதை வலிச்செடுத்துக்கொள்ள வேணும். கீழே ஒரு ஷேப்பாக இருந்தால் தான் கப் மாதிரி இருக்கும். ரைட், நடுவில் இருக்கிறத மாத்திரம் எடுத்து நாங்கள் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ரமலானுக்குள்ளே ஷர்பத் அந்த ஜூஸ் எல்லாம் செய்யக்குள்ள தரம் நாங்கள் செய்தது தானே, அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்படி ரெண்டையுமே நாங்கள் இந்த அடியை கட் பண்ணிட்டு அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லாட்டி ஆடிச்சிருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு டிஷ்ஷில் வச்சு தான் இதை வைக்க வேண்டி வரும். ரைட், இதையும் அப்படியே இதை எடுத்துக்கொள்ளலாம். சீடை எடுத்துட்டு அதை ஃப்ரூட்டை மாத்திரம் நாங்கள் பிளெண்டரில் போட்டுக்கொள்ளலாம். இதில் ஃபுல்லாக டீசீடட் வாட்டர்மெலன் சீடெல்லாம் எடுத்த வாட்டர்மெலன் இருக்குது. இதுக்குள்ளே நான் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எப்படியும் ஐஸ்கிரீம் என்று சொன்னால் ஒரு க்ரீமியான டெக்ஸ்டாக அந்த டேஸ்ட் வரத்தானே வேணும். அதுக்காக இதை ஆட் பண்ணி கொள்கிறேன். அதோட இன்னும் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக நாங்கள் மில்க் மேடும் இதில் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு இதில் க்ரீமோ மில்க் மேடோ இல்லாட்டில் ஏதாவது உண்டை பாவிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லாட்டி நீங்கள் தனியாக சுகரும் கொஞ்சம் திக்கான எங்களோட பவுடர் மில்க் இருக்குது தானே, அதை திக்காக செய்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கொள்ள ஏறும். இதில் இனிப்பு போதாட்டில் நீங்கள் கொஞ்சம் சீனியை சேர்த்துக்கொள்ள ஏறும். ஆனால் இதில் பொதுவாக நாங்கள் மில்க் மேட் சேர்த்துருக்கிறத நாடி இதில் உள்ள இனிப்பே போதுமாக இருக்கும். ஆனால் நாங்கள் பொதுவாக இனிப்பு குறைய குடிக்கிற ஆக்கடன்றதில். ரைட், இதை இனி நாங்கள் பிளெண்ட் பண்ணி கொள்ளுவோம். இது இப்போ இப்படி நல்லா பிளெண்ட் ஆகி க்ரீமாக இருக்குது. இதை நாங்கள் இதில் ஊற்றி கொள்ளுவோம். இதை அப்படியோ நாங்கள் மூடி ஃப்ரீசரில் வச்சு கொள்ளுவோம். இதை நாங்கள் இது ஒரு மூடியால் மூடி ஃப்ரீஸ் பண்ணி கொள்ளுவோம். அல்லது நீங்கள் இதை ஒரு பாலித்தீனால் ரேப் பண்ணி கொள்ளவும் ஏலும். நான் பாலித்தீன் பாவிக்காமல் இப்படியே சில்வர் லிட்ஸாலேயே மூடிக்கொள்கிறேன். இதை நீங்கள் எப்படியும் உங்களோட ஃப்ரீஸ் நாங்கள் இதுதான் 6 hours ஃப்ரீஸ் பண்ணினது. இதை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். இதை இன்னும் பீசஸாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மேலுமெண்டாக கட் பண்ணுங்க. அல்லது நீங்கள் முழுசையும் வச்சு நான் சாப்பாடு சாப்பிட பழகினாக்கள் தானே, ஸோ ஸ்பூனால் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு கொள்ளணும். அல்லது நீங்கள் பாப்சிக்கல் அதை
இது இருக்குதானே பாப்சிக்கல் அந்த அச்சொண்டு இருக்குதானே அப்படி அதை போட்டு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிற அதில் போட்டும் எடுக்கலாம்டா குல்ஃபி மோல்டு பாப்சிக்கல் மோல்டு அதுகளில் போட்டும் நாங்கள் எடுக்கலாம். அல்லது இதை இப்படி வச்சு எல்லாருமா சேர்ந்து சாப்பிடவும் மேலும். அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக மில்கி டேஸ்ட்டோட நல்ல என்ன டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இது இப்போ லைட் கலருக்கு ஆகிட்டுது. நாங்கள் என்ன மெலனோட வாட்டர்மெலனோட கண்டென்ஸ்டு மில்க் க்ரீம் எல்லாம் சேர்த்தந்தானே அதில் இப்போ கலர் இது மாறி இருக்குது. ரைட், இந்த வெயிலான காலத்துக்கு குளிரான ஒரு பிள்ளைகள் விரும்பக்கூடிய ஒரு வாட்டர்மெலன் ஐஸ் தான் இது. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.